வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தர நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிவி ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியோட உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் சொல்லிக்கொண்டு ஸ்கூல் பேக்கோட ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்துட்டு பேக்கை வீட்டில் வச்சுட்டு அழுது அந்த பொண்ணு. அவங்க அம்மா, ஏம்மா ஏம்மா என்னம்மாச்சு அப்படின்னு. இல்லைம்மா, இனிமேட்டு நான் ஸ்கூலுக்கு போகல. நீ சொல்கிற மாதிரி நானும் எங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறேன். என்னால் முடியலம்மா. தயவு செஞ்சு நான் ஒரு வேலைக்கு போகிறேம்மா. என்னை கூட்டிட்டு போய் வேலையில் விடுமா. நான் வேலை பார்க்குறேம்மா. எனக்கு இந்த படிப்புலாம் வேணாம்மா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த அம்மா, ஏம்மா அம்மா ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு தான் சொன்னேன். அதுக்காக என் பொண்ணு இப்படி இருக்கணும்னு எந்த தாயும் நினைக்கிறது இல்லைம்மா. நானும் அப்படி நினைக்கல. நீ போய் படிம்மா அப்படின்னு. இல்லைம்மா என்னால் முடியலம்மா. ஏம்மா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டில் ஸ்கூல் பசங்க எல்லாம் எல்லாம் க்யூவில் நிற்குதுங்க. எல்லாம் பஸ்ஸுக்காக அங்கங்கே நிற்குதுங்க. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு வருது, ஃபாஸ்ட்டாக வருது. அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்காமல் கொஞ்சம் தள்ளி நிற்குதுங்க. பசங்களாம் தப்பன்னு ஓடுது. இந்த பொண்ணு ஓடுது. பஸ்ஸில் கூட்டம் ஜே 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 ஜேன்னு ஏறுதுங்க ஸ்கூலுக்கு. ஒவ்வொரு கிராமத்துலேயும் பிள்ளைங்க இன்றைக்கெல்லாம் எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயங்களை அனுபவிக்குதுங்கன்னா இதுதான். அந்த பஸ்ஸு ஏறி அதனால் நிற்க கூட முடியல. பேக் ஒரு பக்கம் கொடுமை, அதெல்லாம் நிற்க முடியல. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கும். ஸ்கூலில் 5 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கும். கவர்மெண்ட் பஸ்ஸை நம்பியே இருக்கிற குழந்தைங்க இன்னும் நிறைய இருக்குங்க. அப்படி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு பஸ்ஸில் ஏற முடியல. படிக்கட்டில் ஏறும்போது வழிக்கிடுச்சு, நின்றுட்டா அந்த பாப்பா. பஸ்ஸு போயிடுச்சு. டைமிங்கு ஸ்கூல் டைம் முடியுது. காலையில் வர வேண்டிய டைம் லேட் ஆகுது. மறுபடியும் இன்னொரு பஸ் வருது. அந்த பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 மணி நேரம் லேட்டாக போகுது அந்த பொண்ணு. போனவுடனே பார்த்தோன்னா, கேட்டில் பூட்டிடுவாங்க ஸ்கூலில். லேட்டில் கொண்டு வந்துடுவாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, இது மாதிரி ஸ்கூல் பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டேன். ஏன் காலையில் ஏஞ்சி பஸ் ஏறக்கூடாதா? காலையிலே ஏஞ்சி ரெடி ஆகி முன்னாடியே பஸ்ஸுக்கு நிற்கக்கூடாதா? அப்படின்னு ஒரு டீச்சரோட கொஸ்டின், ஒரு வாட்ச்மேனோட கொஸ்டின், ஒரு ஹெட்மாஸ்டரோட கொஸ்டின். அந்த பொண்ணு எல்லாத்தையும் கண் கலங்கி எப்படி சொன்னாலும் அதையே தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த குழந்தையுடைய நிலைமை என்ன? வேணாம். அவங்க கேட்குற கேள்விக்கும், அவங்க கொடுக்குற அடிக்கும், வாங்குகிற திட்டுக்கு அந்த பொண்ணால் முடியல. அழுதுகிட்டே வீட்டில் சொல்லுது இந்த விஷயம். இதனால தான் நான் இனிமேட்டு ஸ்கூல் போகலம்மா. பஸ்ஸு கரெக்டான டைமில் வந்தாலும் பஸ்ஸில் எங்களால் எல்லாராலும் ஏறி போக முடியல. நாங்கள் ஒரு சில பேர் நிற்க வேண்டியதாக போயிடுது. அடுத்த பஸ்ஸு வரனா 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுமா. வேணாம்மா, அந்த படிப்புலாம் வேணாம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கண்ணீரோட, இந்த பாரும்மா, உனக்கு சொல்கிறது எல்லாம் எனக்கு புரியுது அம்மாவுக்கு. அதுக்காக படிப்பு வேணான்னு சொல்லாத. கொஞ்சம் கஷ்டங்கள் என்ன, அது எல்லாம் ஒரு நாள் சரியாக போயிடும். நீ தைரியமாக போய் படிக்கிற வேலையை போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தட்டி கொடுத்தா பொண்ணு அனுப்புகிறா. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஸ்கூலில் ஆரம்பிக்கிற நேரம் வந்துடுச்சு. குறைந்தது ஒரு 7th 8thலேருந்தே பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜில் இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 7வது 8வது படிக்கிற பிள்ளைங்க கூட ஒரு ஊருக்கு போனால் பஸ்ஸு பிடிச்சி போக வேண்டிய கட்டாயத்தில் தான் பிள்ளைங்க அவ்வளோ கஷ்டப்படுதுங்க. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு நின்று எல்லாரையும் ஃபுல்லாக ஏற்ற முடியல. ஜேன்னு கூட்டம் எல்லாம் கீழே வெடியுதுங்க. இதில் எங்கேயோ வண்டியிலேருந்து கீழே வர பசங்க, ஆபத்தில் அடிபடுற பசங்களாம் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு அந்த நேரம் மட்டும் ஒரு 2 பஸ்ஸாக விடுங்க. ஏன்னா பிள்ளைங்களுடைய எதிர்காலம், அதனுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியன்றதை நீங்கள் கருத்தில் கொண்டு, பிள்ளைங்க பஸ்ஸில் போய் டைமிங் போய் அந்த டைமுக்கு போகலைன்னா வாத்தியார்கிட்ட எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கி அவமானப்படுதுங்க. நீங்கள் தான் அதை கண்ணும் கருத்தும் கொண்டுட்டு மக்களுடைய கூட்டம் என்ன, பசங்களுடைய ஸ்கூல் கூட்டம் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி 2 பஸ்ஸு விடும் போதே கூட 2 பஸ்ஸாக விட்டு பிள்ளைங்களுடைய படிப்பு எதிர்காலத்தை நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக்கொள்ள. நன்றி, வணக்கம்.